எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வேலை நிறுத்தத்திற்கு தடை கோரி 3 பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தை தற்காலிகமாக 2026 மார்ச் வரை நீட்டிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தை தற்காலிகமாக 2026 ஆண்டு மார்ச் வரை நீட்டிக்க எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து டேங்கர் லாரிகள் போராட்டத்துக்கு தடை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது முடித்து வைத்திருக்கிறது. எல்பிஜி எரிவாயு சப்ளை செய்யும் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தம் முடிவடைந்ததை அடுத்து புதிய ஒப்பந்தங்களை வழங்க பொதுத்துறை நிறுவனங்கள் டெண்டர் கோரியுள்ளன. இந்த டெண்டர் நடைமுறைகள் முடிவுக்கு பணிகள் ஒதுக்கும் வரை தற்போதைய ஒப்பந்தங்கள் 2025 அக்டோபர் வரையிலும் 2026 பிப்ரவரி வரையிலும் நீட்டிக்கப்பட்டிருக்குது. பெரும் தொகை முதலீடு செய்துள்ள டேங்கர் லாரிகளை வேறு பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்த முடியாதுங்கிறதால ஒப்பந்தத்தை மேலும் ஓராண்டு காலத்துக்கு நீட்டிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கடந்த அக்டோபர் 9 முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்குது. இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு தடை விதிக்க கோரி 3 பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள்ல டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் காரணமா பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த வழக்கானது நீதிபதி எம் தண்டவாணி முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தபோது எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் புதிய டெண்டர் பணிகள் நிறைவடையாத காரணத்தினால தற்போதைய ஒப்பந்தத்தை 2026 மார்ச் வரை நீட்டிக்க தயாராக இருப்பதாகவும் இடைப்பட்ட காலத்துல புதிய டெண்டர் நடைமுறைகள் முடிக்கப்படும் தெரிவித்தாரு. இதனை டேங்கர் லாரி சங்கங்கள் ஏற்றுக்கொண்டதனை அடுத்து இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தற்போதைய ஒப்பந்தத்தை 2026 மார்ச் வரை நீட்டிக்க உத்தரவிட்டிருக்கிறாரு. இடைப்பட்ட காலத்துல எந்த வேலை நிறுத்த போராட்டங்களையும் ஈடுபடக்கூடாதுன்னு டேங்கர் லாரிகள் சங்கத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை தற்போது முடித்து வச்சிருக்கிறார். சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.